ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு ரெக்க யூடியூப் சேனல். நான் ஒரு 1 மந்த் பெங்களூரில் இருந்துட்டு இப்போ தான் கோயம்புத்தூர் வந்து என்டர் ஆனேன். வீட்டில் வந்து என்டர் ஆனோடனே இந்த 10 மணி பூ, இந்த சில்வர் லீஃப் பூ, அதுலேயே 2-3 கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பூத்து இருந்துச்சு. இந்த முராயான்னு சொல்லுவாங்க, இதில் இன்னும் பூ வரல, ஆனால் செடி ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. சைட்லலாம் இட்லி பூன்னு சொல்லுவாங்க, இதுலேயுமே 2-3 பூ பூத்து இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கோயம்புத்தூரில் ஒரு 1 மந்த்தாக பெஞ்ச மழைனால தான் இவ்வளோ க்ரீனிஷாக மாறி இருக்குன்னு நான் நினச்சேன். ஸோ இதை பார்த்து எனக்கு இன்னும் நிறைய செடி வாங்கணும்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஓகேன்னு பக்கத்தில் இருக்க நர்சரிக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ரெகுலராகவே அங்கே தான் செடி வாங்குவோம். ஸோ நர்சரி கிட்ட வந்தாச்சு. இங்கே எப்பயுமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும், இல்லை புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் வாங்குவோம். ஸோ இப்போ முக்கியமாக வீட்டு தேவைக்காக கருவேப்பிலை செடி வாங்கலான்னு வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2-3 டைம் வாங்கிட்டு வந்து அது கருகி போச்சு. ஸோ இது என்னோடய 3rd டைம். அப்புறம் எனக்கு இந்த போகன் வில்லா கலர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் 2 வெரைட்டிஸ் வாங்கினோம். இது வந்து மோஸ்ட்டாக போகன் வில்லா அந்த காம்பவுண்ட் கிட்டலாம் கொத்து கொத்தாக பூத்திருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்படியே ஒரு வாழை மரமும் வாங்கினோம், ஒரு வெத்தலை கொடியும் வாங்கினோம். எல்லாத்தையும் வாங்கி வண்டியில் ஏற்றியாச்சு. இப்போ திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போய் நான் என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். 2 நாள் அப்படியே விட்டாச்சு. அப்போ தான் வந்து அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகும் பிளான்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் அன்றைக்கி வேலையாக இந்த முருங்கை மரம் வந்து காம்பவுண்ட் ஓரத்தில் ரொம்ப சாஞ்சு இருந்தது. ஸோ அதை கட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பெரிய கொம்பு ஒடிச்சாச்சு. அந்த மிச்சம் இருந்த கீரை எல்லாத்தையும் பக்கத்து வீட்டில் அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. எதையுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணலை. அப்புறம் எல்லாம் ஒவ்வொரு செடியாக இருக்க பீன் பேக்ஸ் எல்லாத்தையும் வச்சு நட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் அம்மா சொன்னாங்க, இந்த கொட்டாங்குச்சி அடியில் அடுக்கிட்டோம்னா மண்ணும் கம்மியாக பிடிக்கும், அதுக்கப்புறம் நல்லா வாட்டர் எக்ஸஸ் ஆனாலும் ட்ரெயின் ஆகிடும், வேர்களுக்குமே ரொம்ப காற்றோட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லாங் டேர்மில் இது ஒரு நல்ல ஆர்கானிக் டீகம்போஸ்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் எல்லா செடியுமே வச்சுட்ருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10 மணி பூ வெளியில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து வேறொரு செடியிலேருந்து இந்த செடிக்கு மாற்றினோம். அப்புறம் வாழை நட்டாச்சு. வாழையிலுமே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரைனிங் ஆகிட்டுருக்கு வாட்டர்னு. வீட்டு குட்டி வேற, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வெத்தலை கொடி எல்லாத்தையுமே நட்டு வச்சு ஒரு வழியாக வீக்கெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி கார்டனிங் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இதை தான் பண்ணிகிட்ருந்தோம். ஃபைனலாக எல்லாமே செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.